ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஆஹா கல்யாணம் சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மகா வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா எல்லாருமே கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த பக்கம் கௌதம் வந்து ஐஷு கிட்ட, இங்கே பாரு ஐஷு, பேசாமல் நீ இந்த வீட்டிலே இருந்துறேன் அப்படின்னதும், ஏன் கௌதம் எதுக்காக இப்போ நீ என்னை இந்த வீட்டிலே இருக்க சொல்கிற? இங்கே பாரு, ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. என்ன திட்டம் வச்சுருக்கா? ஐயோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஐசு, உன் வயிற்றில் வேற குழந்தை இருக்கு இல்லையா, அதனால இங்கே இருந்தால் தான் உனக்கும் நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே பாரு, உன் கூட நானே இருக்கேன், ப்ளீஸ் ஐசு, ஒரு 2 நாள் இங்கே தங்கலாமே அப்படின்னதும் உடனே ஐஸ்வர்யாவுக்கு சந்தேகம் வருது. இல்லை, இதில் ஏதோ ஒன்று இருக்கு, உண்மையை சொல்லு கௌதம், ஏதோ உள்நோக்கம் வச்சிருக்கியா? நீயா சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நானா கண்டுபிடிச்சேன் அவ்வளோதான் என்கிற மாதிரி ஐஸ்வர்யா சொன்னதும், இல்லை ஐசு, இங்கே வந்ததும் எனக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நடிக்கிறல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் அப்படிங்கிறதும் நினைச்சேன். நீ ஏதோ ஒரு உள்நோக்கத்துல தான் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இங்க பாரு கௌதம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம வீட்டுக்கு போயே ஆகணும், பாடி அங்க வச்சு இப்ப கேட்டே கேள்வி அதுக்கு சேர்த்து ஒண்ணு வச்சு செய்யறான் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து திட்டினதும் கௌதம் வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பி ரெடி ஆகுறாங்க. உடனே கிருஷ் வந்து, சரி அதை நான் கிளம்புறேன்னா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறது, என்னப்பா இது தனி ஆசீர்வாதம் வாங்குற அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் மகாவும், அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு போது, என்னம்மா இது தனி ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது அப்படின்னதும், அதுக்கு என்னத்தை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணும் மகாவும் ஒரே டைம்ல விழுந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம சூர்யா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இவன் மகா கூட சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா கௌதமும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்ப நம்ம சூர்யாவும், அத்தை என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ஆசீர்வாதம் வாங்கலான்னு போகும்போது, என்ன மாப்பிள்ள தனியா காலையெல்லாம் விழக்கூடாது அப்படின்னதும், அதுக்கு என்ன மகா, வா மகா 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவையும் தன்னுடைய சேர்த்து விழ வச்சிடுறாங்க. ஸோ 2 பேருமே நல்லபடியா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா, சரி எல்லாரும் நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம கோடீஸ்வரி வந்து வழி அனுப்பி வச்சது சூர்யா வந்து யோசிக்கிறாங்க. இந்த கிருஷ்க்கு முன்னாடி நம்ம மகாவை நமக்கு பக்கத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னுட்டு, மகா என் கூட வாயே அப்படின்னது, எதுக்குங்க வா மகா அப்படின்னு சொல்லி சூர்யா கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போறாங்க. மகா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பார்த்தோம்னா தன் கூடவே சேர்ந்து முன்ஷீட்ல வந்து உட்கார வச்சதும் மகாவும் செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. இந்த பக்கம் கோடீஸ்வரி கிருஷ்ண கூப்பிட்டு, மாப்பிள்ள உன்னோட அவ்வளவு பெரிய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக யூஎஸ்ல இருந்து இங்க வந்திருக்க பாரு, ரொம்ப நன்றிப்பா, இந்த நன்றி கடனை எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னதோ, ஐயோ அத்தை என்ன அத்தை பெரிய வாட்டிலாம் பேசிக்கிட்டு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இது என்னோட கடமை அப்படின்னதும், ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருப்பா கிருஷ், இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வீட்டுல வந்து நம்ம மகாவுக்கு குடைச்சல் கொடுக்கறது அந்த சித்ராவும் காயத்ரி இருந்தாப்பா, அவங்கள ஒரு வழி பண்ணிட்டு தானே போகணும் அப்படின்னதும், அதுல நான் பாத்துக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் வந்து அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இது டைம் வீட்டை தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம ஐஸ்வர்யாவும் மகாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அக்கா பாவம் அக்கா கிருஷ் அப்படின்னு அப்பன்னு பார்த்து கிருஷ் வந்து ரொம்ப எமோஷனலா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா ஒரு மார்க்கமா மூஞ்சி வச்சுக்கிற அப்படின்னு ஐஷு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையிலேயே எனக்கு போக நினைக்கும் போதோ ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐஷு, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதெல்லாம் மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு அப்படின்னதோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்க பாரு நீ எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்க கிருஷ், அதை நாங்கள் மறக்க மாட்டோம், அதே மாதிரி நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ற வழியை பாரு அப்படின்னு மகா சொன்னதும், கண்டிப்பா மகா எனக்கு எந்த ஒரு ஆசையும் இருந்ததே இல்லை, இப்போ இந்த வீட்டுக்கு உங்க கூட எல்லாம் வந்து பழகினதுக்கு அப்புறமா எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டிங்க நிறைய பெற்றுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு நம்ம கிருஷ் வந்து சொன்னதும், கண்டிப்பா கிருஷ் இங்க பாரு உன் கல்யாணத்துக்குரிய வேலைகள் எல்லாத்தையுமே நாங்க 2 பேரும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருப்போம், அதே மாதிரி நீயும் யூஎஸ்ல ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா இதான் வாய்ப்புன்னு நாங்களும் யூஎஸ்ல வந்து சுத்தி பார்த்த மாதிரி போயிடும் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சூர்யா வந்ததும் உடனே நம்ம ஐஸ்வர்யா வந்து, கிருஷ் நம்ம லாஸ்டா ஒன்று பேசணும்ல, அதை போய் பேசு நீ, நாங்க 2 பேரும் கிளம்புறோம் அப்படின்னுட்டு ஐஷு மகாவும் அங்கிருந்து போனதும் உடனே கிருஷ் வந்து சூர்யா கிட்ட பேச வராங்க. ஹாய் சூர்யா, நான் இன்னைக்கு கிளம்ப போறேன் அப்படின்னதும், ஓஹோ அப்படியா, ஆமா மகாவும் தான் கிளம்புறா அப்படின்னு நம்ம சூர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மகாவும் நம்மளை விட்டு யூஎஸ்ஏ போறாளே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம சூர்யா வந்து, என்ன இவங்க உறுதியா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா மகா நம்மளை விட்டு போயிடுவாளா, இல்ல மகா வந்து போகக்கூடாது, மகா இல்லாம நான் எப்படி இருப்பான் அப்படின்னு சூர்யா யோசிக்கிறாங்க. என்ன ஆச்சு சூர்யா, ஏன் யோசிக்கிறீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னன்னா சூர்யா ஒரு சின்ன சிக்கல், மகா இப்போ என் கூட
யூஎஸ்ஏ வர முடியாது, நான் மட்டும் தான் போறேன் அப்படின்னது சூர்யா முகத்துல அப்படியே பல்ப் எரியுது. என்ன சொல்றீங்க, நிஜமாவா? ஐயோ இப்ப இல்ல, ஆனா கண்டிப்பா 1 வீக்குள்ள மகா வருவா. என்னன்னா மகாவோட விசா ப்ராசஸ் வந்து இன்னும் ஒழுங்கா முடியல, எப்படி முடியறதுக்கு 1 வீக்குள்ள ஆயிடும். அதுக்கப்புறமா மகா வந்து அங்கதான் இருப்பான் அப்படின்னதும் சூர்யா வந்து அதிர்ச்சி ஆறாங்க. ஓஹோ அப்படியா? ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ற கேட்டுக்கோங்க சூர்யா, மகா வந்து ரொம்பவே தன்மானத்தை மதிக்கிறவ. ஒருத்தங்களை நேசிச்சான்னு சொன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அதனாலதான் இந்த குடும்பம் வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியும் மகா எல்லாத்தையும் பொறுத்துட்டு இந்த வீட்டிலே இருந்துட்டு இருக்கா சூர்யா. சொல்ல போனா மகா வந்து உங்களை வந்து ரொம்ப காதலிக்கிறா. ஆனா உங்க 2 பேருக்கும் இடையில என்ன ஏது பிரச்சனைன்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவா. ஆனா சில விஷயங்களை சொல்லாமலே விட்டுருக்கா. அது என்ன ஏது காரணம்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க மகாவை ஏத்துக்கவே இல்லை. பட் மகாவோட ஃபியூச்சர் முக்கியம். அதுக்காக நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறது ஒண்ணுதான் சூர்யா, தயவு பண்ணி மகாவோட எதிர்காலத்துக்காக அவ யூஎஸ்ஏ வாரத தடுத்து நிறுத்திடாதீங்க சூர்யா. நீங்க தான் அவளை நல்லபடியா அனுப்பி வைக்கணும் அப்படின்னதும் சூர்யா வந்து அதிர்ச்சி ஆறாங்க. அனுப்பி வைப்பீங்களா? கண்டிப்பா அனுப்பி வைப்பேன். ஓகே தேங்க்ஸ் சூர்யா, நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு லக்கேஜ்ல வந்து பேக் பண்ணிட்டு வராங்க. அப்படின்னு பார்த்து கீழே ஒட்டுமொத்த குடும்பமும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ எல்லார்கிட்டையும் நல்லபடியா உடம்ப பார்த்துக்கோங்க அது இதுன்னு ரொம்ப அழகா கேர் எடுத்து பேசிக்கிறாங்க கிரிஷ். இன்னொரு பக்கம் எல்லாருமே வந்து கிரிஷ் நீ இந்த வீட்டை விட்டு போனதும் மிகப்பெரிய சந்தோஷம், வீட்டை விட்டு போற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு தாத்தா பாட்டி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையில பாட்டி, இங்க பாரு மகா, இன்னும் ஒரு 1 வீக்ல உனக்கு விசா வந்துடும், நல்லபடியா அங்க வந்து சேரும் ஓகேவா அப்படின்னதும் உடனே ராஜலட்சுமி வந்து ஏப்பா அங்கதான் வந்து படிக்கணுமா ஆண்டி, அங்க வந்து படிச்சு இங்க வந்தா நல்ல ஜாப் எடுக்கலாம் அப்படின்னது. அப்படின்னா சரிப்பா மகா அங்கேயே படிக்கட்டும் அப்படின்னது. என்ன இது மகாவை அனுப்பி வைக்கிறதுக்கு எல்லாரும் குறியா இருக்காங்களே, இல்ல மகா போகவே கூடாது அப்படின்னு சூர்யா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கிரிஷ் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் சூர்யா வந்து இல்ல மகா இதை விட்டு போகவே கூடாது, இன்னும் 1 வீக்குள்ள நான் எப்படியாச்சும் நான் மகாவை போக விடாம தடுத்து நிறுத்தணுங்கிற மாதிரி சூர்யா வந்து அதிரடியான முடிவெடுக்கிறாங்க. இதோட இந்த